சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே May I come in, sir? Yes, come in. வாங்க பிரசன்னா, உட்காருங்க. Thank you, sir. சிறப்பு பொருளாதார மண்டலத்தை பத்தி நீங்க எழுதின ஆர்டிகிள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. Thank you very much, sir. அடுத்த அசைன்மெண்ட்டும் ரெடியா இருக்கு. அப்படியா? சொல்லுங்க சார். இந்த சாக்லேட் சாப்பிட்டு பாருங்க. என்ன சார் சாக்லேட்லாம் தரீங்க? எனி ஸ்பெஷல் ஒகேஷன்? ஒண்ணு இல்ல, சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். என்ன சார் கசக்குது? துப்பிடுங்க. மார்க்கெட்ல இந்த சாக்லேட்டுக்கு தான் இன்னைக்கு ஏகப்பட்ட டிமாண்ட். ஏன் சார் இதுல அப்படி என்ன இருக்கு? வாட்டர் சாப்பிட்டா கிடைக்கிற எஃபெக்ட் இந்த சாக்லேட்ல இருக்காம். ஆமா பிரசன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கும்பலே இருக்கு. யங்ஸ்டர்ஸ் போதைக்கு அடிமையாக்கி காசு பண்ண பாக்குறாங்க. சிகரெட் பிடிக்கும் போதோ தண்ணி அடிக்கும் போதோ வர்ற வாசனை இந்த சாக்லேட்ல வராது. அதனால பஸ்ல போகும்போதோ ட்ரெயின்ல போகும்போதோ பப்ளிக் பிளேஸ்லயோ இதை ஈஸியா பிச்சு வாயில போட்டுக்கலாம், போதையும் ஏத்திக்கலாம். இதுக்கு பேரு கஞ்சா சாக்லேட்ஸ். இதை தயார் பண்றது யாரு?
ஹோல்சேல் டீலர் யாரு, ரீட்டெயிலா யார் யாருக்கெல்லாம் விக்கிறாங்க, இத சாப்பிட்டா என்னென்ன பாதிப்பு வரும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் டீடைலா விசாரிச்சு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க. அடுத்த இஷ்யூலயே போட்டு கிழின்னு கிழிச்சிடலாம். கண்டிப்பா சார். இதை யூஸ் பண்ற ஒருத்தன் கிடைச்ச போதும், அதை வச்சு அந்த மொத்த கும்பலையும் பிடிச்சிடலாம். நீங்க கேட்ட டீட்டெயில்ஸையும் வாங்கிடலாம். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் சாம்பிளுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கலாமா? ப்ளீஸ். தேங்க்யூ சார். ஓகே பிரசன்னா. ஓகே சார், I'll take leave. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். மேடம், 2-3 தடவை வார்ன் பண்ணியும் இவன் திருந்துற மாதிரி தெரியல. உங்கள் ரெக்கமெண்டேஷனில் வந்ததுனால தான் இத்தனை நாள் வச்சுருந்தோம். இல்லைனா எப்போவோ அனுப்பிச்சிருப்போம் மேடம். மற்ற பசங்கள்லாம் இவனை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க மேடம். இதை பாருங்க மேடம், இவ்வளோ பெரிய பையன் ஏதோ சொல்லிட்டான்னு கல் எடுத்து அடித்து மண்டை உடஞ்சி ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போய் நீங்களே கேளுங்க என்னன்னு. டேய், என்னடா கல்லால அடிக்கிறவளுக்கு உனக்கு என்ன கோவம்? எங்க இந்த கெட்ட பழக்கம் கத்துக்கிட்ட? என்ன என்ன முறைக்கிற? எனக்கு அப்பாவை காட்டுறேன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்க. எனக்கு இங்க யாரையும் பிடிக்கல. எங்க அப்பா கிட்ட என்ன அனுப்பி விடு, இல்லனா எல்லாரையும் அடிப்பேன். பாத்தீங்களா, உங்ககிட்டயே இப்படி பேசுறான். என் பேச்செல்லாம் கேட்பானா மேடம்? இனிமே எல்லாரையும் இப்படிதான் அடிப்பேன். ஏய், யார் உன்னை அடிக்கிறாங்களோ இல்லையோ, நான் உன்னை ஓங்கி உன்னை. மேடம் 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 மிரட்டாதீங்க மேடம். நீங்களும் நானும் மிரட்டி அவன் கேட்க போறதில்ல. அவன் மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கான். அதை மற்றவங்க கிட்ட காட்டுறான். அவனை கூட்டிட்டு போறதை தவிர வேற வழி இல்லை மேடம். எங்க மேல கோச்சிக்காதீங்க. படிக்கிறதுக்கும் தங்கறதுக்கும் பணம் கொடுக்குறீங்க. இதை பாருங்க மேடம், இதோட முடிஞ்சது. இதுக்கு மேல ஆயிடுச்சுன்னா நான் மேடம் பதில் சொல்லணும். இல்லைங்க, உங்களுக்கு தெரியாது இல்ல, உங்க வீட்டுக்கோ வேறொரு ஹாஸ்டலுக்கோ கூட்டிட்டு போயிடுங்க மேடம், ப்ளீஸ். இப்போதைக்கு இவன் இங்க இருக்கட்டும் மேடம். 2-3 நாள்ல நல்ல முடிவா எடுத்து இவனை கூட்டிட்டு போயிடுங்க மேடம். பாப்பா. அம்மா, அப்பாவை பார்க்கணுமா? பார்க்கலாம். அப்பா கிட்ட கூட்டிட்டு போமா? வா, அம்மா, கூட்டிட்டு போங்கப்பா, வா. அம்மா, நான் இங்க இருக்க மாட்டேமா. என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போமா. என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போலன்னா இனிமேல் என்ன பார்க்கவே வராதம்மா. உங்க வீட்டுக்கோ வேறொரு ஹாஸ்டலுக்கோ கூட்டிட்டு போயிடுங்க மேடம், ப்ளீஸ். அம்மா, நான் இங்க இருக்க மாட்டேமா. என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போமா. என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போலன்னா இனிமேல் என்ன பார்க்கவே வராதம்மா. அங்க பாருங்க, சாப்பிட கூப்பிடுங்க. அம்மா ரேகா, சாப்பிடலாம், வாமா வாமா. இல்ல வேண்டாம்ப்பா, நீங்க சாப்பிடுங்கப்பா. ஏன்? ஏன்னா நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ஒன்னும் பதில் சொல்லியே. அம்மா, அந்த பையன் இங்க வர்றது எனக்கு லட்சுமிக்கும் பிடிக்கலமா. அதான் ஏன்பா? பிடிக்குதுன்னா 1000 காரணம் சொல்லலாம். பிடிக்காததுக்கு ஒரு காரணம் சொல்லுங்களேன். அவன் பிறந்த விதமே தப்புமா. பிறந்த விதம் தப்புன்றீங்களா இல்ல பிறந்ததே தப்புன்றீங்களா? என்னம்மா இது? இப்படி பேசினா எப்படி? இது மாதிரி எல்லாம் எதுவும் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான்
அந்த பையனை 6 வருஷத்துக்கு முன்னாடியே உங்க அப்பா ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்தாரு. அவன் எங்க இருக்கான்னு கேட்டு ஆசிரமத்துக்கு போய் அவனை அடிக்கடி பாத்துட்டு வந்துட்டு இருக்க. அத பத்தி நாங்க ஏதாவது கேட்டோமா? இப்ப நீ வீட்டுக்கே கூட்டிட்டு வரேன்னு சொல்றியே, என்னமா அர்த்தம்? அம்மா, உங்களுக்கு தீபக் வீட்டுக்கு வரதுல என்ன ப்ராப்ளம்? நல்லவ மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானே கௌசிக், அவனுக்கு அவன் புள்ளையா பிறந்ததுதாம்மா ப்ராப்ளம். அப்பா, குழந்தைங்க செய்யற தப்புக்கு அப்பா அம்மாவை ப்ளேம் பண்ணலாம். ஆனா அப்பா அம்மா செய்யற தப்புக்கு குழந்தைங்களை எப்படிப்பா ப்ளேம் பண்ண முடியும்? அப்பா, தீபக் ஆசிரமத்துல இருந்தான்னா இன்னும் ரொம்ப வயலண்ட் ஆயிருவான். இப்பவே அவன் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? ஒண்ணு, என்னை இந்த ஆசிரமத்துல இருந்து வந்து கூட்டிட்டு போயிரு, இல்லாட்டி என்னை வந்து பாக்காத அப்படின்னா. அதை கேட்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா. சரிம்மா, உன் இஷ்டப்படியே நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்க. அவன் உன்னை அம்மா அம்மான்னு கூப்பிடும்போது இங்க அக்கம் பக்கத்துல கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் என்னமா பதில் சொல்ல முடியும்? அம்மா, அக்கம் பக்கத்துல என்ன சொல்லுவாங்கன்ற பயத்துல நிறைய பேர் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிருக்காங்க. திரும்பி நான் ஏமா அந்த தப்பு பண்ணும்? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு தீபக் தான் முக்கியம். அவனோட ஃபியூச்சர் தான் முக்கியம். தீபக்கு ஆசிரமத்துல இருக்கிறது பிடிக்கல, உங்களுக்கு அவன் இங்க வர்றது பிடிக்கல. என்ன பண்ணுவேன்? அப்ப ஒரு தனி வீட பார்த்துட்டு நானும் தீபக்கும் அங்க போக வேண்டியதான். ஒரே சொல்யூஷன். அம்மா, அவன் இங்க வரதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஆனா நீ இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்ற பாரு, அதை மட்டும் எங்களால தாங்கவே முடியாதுமா. உன் இஷ்டப்படியே அவனை இங்க கூட்டு வந்துருமா. சரி, சாப்பிடலாமாமா? படுத்துக்கிட்டே பறக்கிறேன் மச்சான். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கசக்குது மச்சி, கரைய 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 கசமா ஜவ்வுன்னு இழுக்குது மச்சி. அதை ஏன் மச்சான் கேக்குற? நேத்து ஒண்ணு போட்டுக்கிட்டு கிளாஸ்ல போய் உட்கார்ந்து பாரு, எங்க ப்ரொஃபசருக்கு ஹிஸ்டரி நடத்துறானா ஜியாகிரபி நடத்துறானா ஒண்ணுமே புரியல. உனக்கு இருக்கா? சொல்லவே இல்ல. போதையில ஒண்ணுமே தெரியல. நான் ரொம்ப நேரமா எங்களே பார்த்துருக்கேன். என்ன மேட்ரு? உன்னை பார்த்தா என் காலேஜ் போய் மாதிரி தெரியலையே. என்ன விஷயம்? இல்ல, இங்க கேட்டா கிடைக்கும்னு சொன்னாங்க. நீ என்ன கேட்டா உனக்கு என்ன கிடைக்கணும்? ஸ்பெஷல் சாக்லேட் அவனே சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. பேர் என்னது? கதிர். எந்த ஏரியா? தண்டையார்பேட். சாக்லேட் எவ்வளோன்னு தெரியுமா? 15 ரூபான்னு சொன்னாங்க. அது போன வாரம். இப்பெல்லாம் ரொம்ப டிமாண்டு, 30 ரூபா. என்கிட்ட வேணா 4 சாக்லேட் இருக்கு, எடுத்துக்க. 200 ரூபா கொடுத்துட்டு போ. இல்ல, எனக்கு மொத்தமா வேணும். நான் பிசினஸா பண்ண போறேன். இந்த ஏரியால பழனின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் இதுக்கு ஏஜென்ட். அவன் தான் இந்த ஏரியா பார்ப்பான். அவனுக்கு போட்டு நீ ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கேன், போட்டு தள்ளிடுவான். பரவாயில்லையா? ஐயோ, நான் தண்டையார்பேட்டை தாண்ட மாட்டேங்க. இரு, கூட்டு போறேன். பைக் எடுத்து வந்துடுறேன். இல்ல பரவாயில்ல, என் வண்டியில போயிடலாம். ஏ மச்சான், போயிட்டு வந்துடுறேன்டா. சீக்கிரம் வா மச்சான்.
குடுண்ணா கை கால நடுங்குதுண்ணா சீக்கிரம் குடுண்ணா என்ன அம்மா நேரமா கேட்டுட்டு இருக்க அண்ணா குடுண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா ஒவ்வொருத்தரும் அவங்கடா கும்பலா வந்தா வெளில டவுட் போடுவாங்கடா அண்ணா எனக்கு ஒரு 10 குடுண்ணா ஏற்கனவே 1200 ரூபாய் பாக்கி அது கொடுத்துட்டு வாங்கிட்டு போ நாளைக்கு எல்லாமே மொத்தமா சேர்த்து கொடுத்துறேன் கொடுங்க ப்ளீஸ் டாஸ்மார்க் போய் கடன் சொல்லுவியா வந்துட்டானுங்க பாரு நமக்குன்னு இந்தா 5 தேங்க்ஸ் அண்ணா பாஸ் இங்க வெயிட் பண்ணுங்க நான் போய் பார்ட்டியை பார்த்துட்டு வந்துடுறேன். ஹாய் மச்சான். நவுரு 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 நவுரு. டேய் மாமா, என்னடா ரைட்டான பார்ட்டி ஒன்று கூப்பிட்டு வந்திருக்கேன். பல்கா எடுப்பான். எனக்கு கமிஷன் கொடுப்பேல? போ பார்க்கலாம். பார்ட்டிகிட்ட பேசிட்டேன், ஓகே சொல்லிட்டான். ஒரு தடவை ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நமக்கு ஏதாவது கவனிப்பல. போற விஷயம் நல்லபடியா முடிட்டோம். நல்லாவே கவனிக்க. தேங்க்ஸ் தல. போலாமா? நீ பாத்துக்கு மொத்தமா கட்டணும் கொடுத்துட போற. கொஞ்சம் பேலன்ஸ் என்ன புரியுதா? காசு கொடுத்தா மட்டும் கூட என்ன புரியுதா? சொன்னல ஒரு தான். நீங்க எப்ப சார் இங்க வந்தீங்க? நான் என் ஃப்ரெண்ட பார்த்து காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இங்க வந்தா கஞ்சா சாக்லேட் வித்துட்டு இருக்காங்க. போலீஸ்ல சொல்லுவேன்னு சொன்னதும் அலறி அடிச்சுட்டு ஓடுறான். நீங்க சார் இங்க வந்தீங்க? நீங்க இங்க இருக்காதீங்க, நீங்க கிளம்புங்க. தல, முதல்ல உங்களுக்கு தெரியுமா எப்படி கவுத்திட்டு போறான்? இவன் போனா போறான். நம்ம கையில வேற பார்ட்டி இருக்கு, ஹோல்சேல் பார்ட்டியா இருக்கு. வாத்தல போவோம். நீ வாத்தல. கண்ணீர் கிடந்த கற்கா
பலம்